உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். இப்பதான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஜாதி 4 ஜாதி. ஒன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி, மனித ஜாதி, 4வது பொன் ஜாதி. நான் எலி இல்லை, புலி. மொத்தம் கோட் சூட் தச்சேன், எல்லாம் 52,000 ரூபா போச்சு. ஷூ மட்டும் 11,900 ரூபா. நான் கோட் சூட் தಮ್ಮ எந்தகன என்ன அதுதானே ಮಗೆ ಲೊಕ್ಕ ஏமா ஜீவத்துன எம்ஜிஆர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NSP Vlogs. நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எம்ஜிஆரை போலவே வாழும் ஒரு தடவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பெட்டா எம்ஜிஆரை பெண்ண சின்ன ஒரு வீடியோ தான். உங்களுக்கு இந்தியாவில் இருந்த எம்ஜிஆரை பற்றி எல்லாம் தெரியும். இது வந்து பெட்டாவில் உள்ள எம்ஜிஆர். நான் அவரை தேடி பிடிச்சி ஒரு மாதிரி அவரை பிடிச்சிட்டேன். அவர் சம்பந்தமான சின்ன ஒரு வீடியோ தான். வாங்க அந்த வீடியோக்கு போயிட்டு என்னென்ன அவர் செய்கிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஹாய், வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களை வந்ததில் நாங்கள் நிறைய இடத்துல வந்து தேடி பிடிச்சி ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி தான் இப்போ வீடியோ ஒன்று எடுக்க வந்து நாங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன சொன்னா, உங்களை பார்க்கறதுக்காண்டி நான் வந்து உடம்பு முழுக்க சுத்தி அடிச்சு தேடி நிறைய பேர்கிட்ட கேட்டுதான் இங்கே வந்தேன். நான் உங்களை சொன்னோன்னே அவர் அங்கனிப்பாரான்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்தது. நீங்க என்ன மாதிரியான இதுகள் தொழில் செய்யறீங்க நீங்க? எங்களோட தொழில்ன்றது வந்து நாட்டாம தொழில். என்ற தொழில் இதுதான், வண்டி. செய்யும் தொழிலே தெய்வம். தாய்க்கு பின் தாரன்ற மாதிரி எங்களோட கைத்தான் எங்களோட தலைக்கு. தொழிலுக்கு வந்து சிங்களம், தமிழ், முஸ்லீம்னு இல்லை. இது வாங்கலாம், தைக்கலாம், வளைக்கலாம். தொழில் வாங்கவும் இயலாம், தைக்கவும் இயலாம், வளைக்கவும் இயலாம். செய்யும் தொழிலே தெய்வம். இன்னைக்கு இந்த பேமெண்ட் வழியா வியாபாரம் பண்ற அத்தனை பேரும் என் தொழிலாளிகள் தான், என் நண்பர்கள் தான். இவர் ஊர்ல இருந்து பேரை கொண்டாந்து விற்பாரு. யாருக்கும் கரைக்கல் இல்லாத மனிதர். சந்தோஷமா வாழ்றாரு, தொழிலை செஞ்சுக்கிட்டு. அதே மாதிரி அங்கிட்டு உள்ளவர், சீடி விற்கிறவர் எல்லாம் என் ப்ளஸ் தான். நான் என்ன சொல்றேன்னா, வாழ்ற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். எனக்கு ஜாதி பதம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஜாதி 4 ஜாதி. ஒன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி, மனித ஜாதி, 4வது பொன் ஜாதி. அவர் சிங்களம், இவர் முஸ்லீம், தமிழ் அப்படி இல்லை. மழை பெய்ய போக்கில் எல்லாம் பொதுவாக நலையிரும். அதெல்லாம் அவன் செயல். வெயில் அடிக்க போக்கில் எல்லாம் வெயிலில் காயிரும். அதுவும் அல்லட பொக்கிசம், கடவுள்கிட்ட பொக்கிசம். இதை மீண்டும் எங்களுக்கு போகலாம். படைக்கவும் ஒருத்தன் தான். ஆனால் எங்களை பசியில் போக்குறது இல்லை. நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான தொழில். இந்த தொழில வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல வருமானம் பெறுதா? நான் 12 வயசுல இந்த தொழிலை பழகினேன். பின்னுக்கு போயிட்டு கிருஷ்ணன் என்றவர் தான் என் குருத்துமணி. அவருக்கு நான் இன்னைக்கு சுபபத்தனம் ஆசீர்வாதம் இல்லைன்னா புதுங்க பீட்டேன், அல்லா பீட்டேன், தேசி பீட்டேன், காளிமணி பீட்டேன். மற்ற ரெக்கியாவை குருத்துக்கொள்ளகிய குருத்துமணி கிருஷ்ணா ஐயாட மாறி சந்தோஷ ஆதரி மற்ற பொடி காலு மேக்க குருத்துக்கிறா. சின்ன வயசுல எனக்கு பழகி கொடுத்த தொழிலை இன்னைக்கு நான் தொடர்ந்துக்கிட்டு போறேன். என் ஈட்டு வந்து 57 मगे ईट गेला 57 वयस 57 केला मन संतोषन जीवत्तेना क्या वद्द बुद्धिय गत्तदे इटियद आवदे केला इन्नर काय दे कुरानडोने दा कपंड तम एदिन्ने मर வெட்ட தான் வளருது. அவர் அப்படி செஞ்சாரு, இவர் இப்படி செஞ்சாரு. நான் செய்ய போறதில்லை. நான் செய்யறது உலகத்துக்கே தெரியும். ஆனா நான் கை கட்டி வேலை செஞ்சு பழக்கம் இல்லை, கை கட்டி வேலை செஞ்சு தான் பழக்கம். நான் எலி இல்லை, புலி. மொத்தம் கோடு தான் போடுவேன், நான் ரோடே போடுவேன். நீங்க இந்த உடுப்பு NPR மாதிரி இந்த உடுப்பெல்லாம் போட்டு இருக்கீங்களா? எங்க தைக்கிற நீங்க? இதெல்லாம் என் டெய்லர் வந்து இந்தியா டெய்லர். அவங்களோட அப்பா இறந்து போனாரு கொரோனாக்கு. இப்ப மகன் தான் தைக்கிறது. போட்டுட்டோன்னு தைக்க போல 35-40,000 ரூபா போகுது. எல்லாம் பார்த்தா 52,000 ரூபா போல போகுது. நான் சித்திர பிறநாளைக்கு ஒரு கோட் சூட் தைச்சேன், எல்லாம் 52,000 ரூபா போச்சு. ஷூ மட்டும் 11,900 ரூபா. நீங்க எங்க இருக்கிறது? உங்க இருக்கிற இடங்கள் என்ன மாதிரி? நான் பிறந்தது செட்டி தெரு, ஸ்ரீ கதிரேசனிதிய கொழும்பு 13 செட்டியா தெரு. எங்க அம்மா கொழும்பு, அப்பா கண்டி கட்டுக்கோஸ்தோட்ட. நடுகளும் இந்த உடுப்பு போட்டு இருக்கிறீங்க தானே? நிறைய பேருக்கு உள்ள கேள்விதான். இந்த உடுப்பு நடுகளும் போட்டு உங்களுக்கு வந்து இதா இல்லையா, என்ன வெக்கையா அப்படியே இதுகள் இல்லையா? பொய் சொல்லவும் தான் வெக்கப்படணும். மானத்தை மூடுற, துணியை மூடுறதுக்கு யாருக்கும் பதில் கொடுக்க தேவையில்லை. அது சுத்தி எப்பவும் இப்படியேதான் இருப்பீங்களா? எம்ஜிஆர் சார் என்றவர் பொன்னமி செம்மன் புரட்சி தலைவர், நாடோடி மன்னன், எங்கள் அண்ணன். நாளை நமது நாடு நமது என்று வாழ்ந்த முன் மனிதன் எம்ஜிஆர் சார், மக்கள் திலகம். எங்க நாட்டுல பிறந்து கண்டில உலக சாதனையை வென்றவர். அவர் சொல்லியிருக்காரு, சிரித்து வாழ வேணும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேணும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதேன்னு. அது சுட்டி நான் எனக்காக தான் வாழ வந்திருக்கேன், மற்றவனுக்காக வாழ வரல. மற்றவனுக்கு பதில் கொடுக்க அவசியமும் இல்லை. சொல்றவன் சொல்லிட்டு போகட்டும். இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டுட்டு என் வாழ்க்கையை நான் கொடுத்து போய்கிட்டு தான் இருக்கேன். நான் வந்து ஏழை தான், ஆனா கோலை இல்லை. நான் கெட்டவன் தான், கேடு கட்டவன் இல்லை. நான் கிள்ளி கொடுத்து பழக்கம் இல்லை, அள்ளி கொடுத்து தான் பழக்கம். எனக்கு இன்னும் நான் எதுவும் சேர்க்கறது இல்லை. இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன், நான் தின்னுவேன், செலவழிப்பேன், உடுப்பேன், சந்தோஷமா இருக்கேன்.
இந்த எம்ஜிஆரை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லுங்க. எம்ஜிஆர் அந்த நடவுடையால் அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு செய்து காட்டலுமா? அவரோட நடவுடனாக்க நான் வருஷத்துக்கு 12 மாசமும் அவர்கிட்ட மாசத்து இல்லாம கோர்த்துட்டமே கான்னு මම අවුව වැස්ස රෑදවල් වුණත් හරි විදුලි ගැටුවත් මම වැස්ස වුණත් හරි මගේ ඩිෆරන්ට් එක මාරු වෙන්නේ නැහැ. මම කෝට් සූට් තමයි ඇඳගෙන එන්නේ. ඇයි දන්නවා මගේ ලොක්කා එහෙමයි ජීවත් වුණ MGR. மாஜனாගේ அதவත அவர் அப்படித்தான் வாழ்ந்தாரு. அவரை மாதிரி தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 1ஆம் மாதம் 17ஆம் தேதி பிறந்தாரு. பழனி மாதம் ஜாதத்தை இப்போதுனே 87ல செத்தாரு. අසුවතේ මැරුණේ. එයා ඔක්කොම සොයලා 137ක් 137 படம். அவரோட மொத்த படம் சதி லீலாவதி, 50வது படம் மதுரை வீரன், 75வது படம் பறக்கும் பாவை, 100வது படம் ஒளி விளக்கு, 125வது படம் உலக சுத்து வாலிபன், 137வது கடைசி படம் மதுரை வீட்டிய சுந்தர பாண்டியன். எல்லா ஞாபகம் இருக்குதானே அவரை பற்றி நம்மளுக்கு விஷயம்? அதாவது கூட வந்து இங்கே தமிழ் எங்கட யாழ்ப்பாணத்தின் எம்ஜிஆர்னு சொல்றாங்க. கொழும்பு எம்ஜிஆர் தான் கூட இடம் போட்டிருக்குது. அதை பற்றி என்ன சொல்றீங்க? இதெல்லாம் வந்து ஒரு சாதனை. பெட்டான்றது லட்சக்கணக்கில் நடமாடு வேணும். லட்சக்கணம் கெவசன தானே. டிவி சேனல், யூடியூப், இன்டர்நெட், ஃபேஸ்புக், அதை பத்திரி, திவைன, வீரகேசரி, மித்ரன், இங்கிலீஷ் பேப்பர்ஸ், ஆர்டிக்கல். மா உயாகன இன்னைக்குன்னா தெய்வங்க அஸ்கமிங்கன்னு லிப்டுக்கா கடவுள்கிட்ட வரும். அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதுக்கு பல பேர் என்னையோட கோபமும் இருக்கக்கூடலாம். என்னைய பழிக்கையும் கூட மட சஸ்த கொடணும், தஸ்த கொடணும், அக்கம கொடணும். மா එකනෙක මම යාට ජීවත් වෙන්න ආවේ නෑ. මට ජීවත් වෙන්න ආවේ. මාව දෂ්ට කරන එක, මාව කපන එක, අයින් කරන එක චාටර්, මම මීටර්. මම සතුටෙන් ඉන්නවා. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி நீங்க வேலை செய்வீங்க ஒரு நாளைக்கு? நான் தொழிலுக்கு வருவேன் 10 மணிக்கு வருவேன், 1 மணிக்கு வருவேன், 2 மணிக்கு வருவேன், 3 மணிக்கும் வருவேன். ஆனால் கடவுள் பசில போடுறது என் சொந்த தொழில். நான் ஒரு கோரிக்கை கேட்குறேன். என்ன தெரியுமா? கடவுள்கிட்ட இந்த மலைக்கு பல இடத்துல தண்ணி போட்டு அன்னைக்கு வாழ்ற குப்பத்து மக்கள் டீ அடிச்சு, பராட்டா அடிச்சு, நாட்டாம் வேலை செஞ்சு, திருவிழா ஓட்டி, பேமெண்ட்ல கருத்தை போட்டு வியாபாரம் பண்ணி, கரண்ட் பில் கெட்டு இல்லாமல், தண்ணி பில் கெட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு எல்லாம் அவன் செயல். கடவுளோட புண்ணியத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கத்தான் சொல்றேன். சொந்த வீடு வாசல் கிடைக்கணும் அவங்களுக்கு. ஆனா எங்களை பாக்குறதுக்கு யாருமே இல்லை. அகமதித்துமா, மந்திரித்துமா, ஜனாதிபதித்துமா கியான்னு ஒக்கமே வெந்தகனத்தமா என்ன ஏ சீட்டைக்கு வாடின பசை அப்படி அங்கத்தொள்ள தானோ மா ඉදිරියට කියන්නේ දෙවි කෙනෙක්ගේ දරුවෙක් වෙන්න ඕනේ මාජනාව හිතලා බලන්න. එයා තමයි ඕනේ, මෙයා තමයි ඕනේ කියලා කතන්දරේ නෑ. ඒක කියන්නත් බෑ. ඡන්දේ තිබ්බත් ඒක හොඳ මිනිස්සෙක් වෙන්න ඕනේ මාජනාව බලන්න. සොය බලන්න. මේ අද බලන්න බඩුමිල හිතවිතු ගන්නට විකුණන එක එක. அது கேட்கறதுக்கு யாருமே இல்லை. கடையில பாருங்க ஒரு சாமா விலைவாசிக்கு விற்கிறாங்க. பார்க்க கொக்க ஆள் இல்லை. எல்லாம் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. சில பேர் நினைக்கிறாங்க அரசாங்கம் குத்த செஞ்சதுக்கு நாங்களும் செஞ்சுக்கிட்டு போகணும். ஆனா அது தவறு. எவ்வளவு கோடு பாஞ்சாலும் ஒரு கோடு இருக்கு. அதுதான் நீதி கோடு. அதுக்கு நாங்கள் கையில மாஞ்சி போடத்தான் வேணும். அதுக்கு தான் தேவ நீதி அப்படின்ற உற்சாவி ஆர்மி, போலீஸ், நேவி, புத்தியான்சே, நாகோட்டி, STF මාව දැක්ක සම්පූර්ණම ගරිපිරි සලුට්ටයක් ගාලා යන හේතුව හොඳ මිනිස්සෙක්, හොඳ ගෞරවයේ මිනිස්සෙක්. කුඩු බොන්න, ගංජා බොන්න, වස විස නැහැ, මාල කඩන්න, පොකට් ගන්න, හවුස් ගන්න, சத்துடன் சந்தோஷம் ஜீவத்தினா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது சுட்டி என்னைய யாரும் கஷ்டம் பண்ண வரல. இவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கணும். இந்த நேற்று பெஞ்ச மலைக்கு நேற்று முந்தா நேற்று தண்ணி போட்டு பல பேர்கிட்ட வீடு வாசல் இடிஞ்சு தகரம் எல்லாம் போய் இது பார்க்க கொள்ள யாருமே இல்லை. அப்படித்தான் வாழ்ந்தாரு எம்ஜிஆர் சார். அவர் இருந்தாக்கா தேடி தேடி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து கல்லால வீடே கட்டி கொடுத்துருப்பாரு. ஆனா நல்ல மனிதன் எம்ஜிஆர் சார்ன்றவர். அவரை வந்து நாங்க தான் இங்க எம்ஜிஆர்ன்றோம். இந்தியாவில் அவர் இறந்து இல்லை, அவங்களோட கண்ணில் இருக்காரு. மக்களோட 137 கோடி வாழுது. அங்க வந்து 100ஆண்டு விழா அவரோட வருஷம் வருஷம் செய்யறாங்க. ஆனா அங்க பேர் சொல்லல. ஐயா வாத்தி தலைவர்னு தான் சொல்லணும். பேர் சொன்னா தோலை உரிச்சு செருப்பு தச்சிருவாங்க. அடித்தான். இங்க தான் பேர் சொல்றோம். எம்ஜிஆரோட பாட்டு ஒன்று பாடிடுங்க. என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும்.
கடமை அது கடமை கடமை அது கடமை அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் பதவி வரும் போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா அன்பேவும் அன்னை அறிவேவும் தந்தை உலகே உன் கோவில் ஒன்றே உன் ஜீவன் அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை. சந்திச்சதுல சந்தோஷம். யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து உங்களை பாக்குறதுக்காண்டி. ஓகே, நன்றி. நன்றி. உங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். சந்தோஷம். உங்களோட அன்பு ஆசீர்வாதம் இருக்க காட்டி இந்த எம்ஜிஆர் நல்லா இருப்பேன். ஓகே, தேங்க்யூ. வெரி ஹாப்பி. நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று விடைபெறுகிறேன். பெட்டா எம்ஜிஆர். தேசி பீட்டாய், புது பீட்டாய், அல்லா பீட்டாய், காலுமீனி பீட்டாய். பாய் பாய். இந்த பெட்டா எம்ஜிஆர்ன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.